வணக்கம், வெல்கம் டு ரிவ்யூ பை ரமேஷ். இன்னைக்கு திரை விமர்சன நிகழ்ச்சியில் நடிப்பின் அசுரன் தனுஷ் இயக்கி நடித்துள்ள மற்றும் நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள அருண்விஜயான, பார்த்திபன் சார், சத்யராஜ் சார், மதிப்பிற்குரிய ராஜகிரண் சார் மற்றும் சமுத்திரகனி, இளவரசண்ண, ஹீரோயினி ஷாலினி பாண்டே, நித்யா மேனன் அவர்கள் நடித்துள்ள இட்லி கடை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, தனுஷ் அப்பா அம்மா ராஜகிரண் சார் ஒரு இட்லி கடை ஊரில் வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தனுஷ் படித்த படிப்புக்கு என்னால் இங்கே கிராமத்தில் இருந்து வேலை பார்க்க முடியாது, நான் வெளிநாடு போய் மேம்பட்ட வாழ்க்கையை தான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். ஆனால் தனுஷ் அப்பா அம்மா ராஜகிரனுக்கு நம்ம சொந்த ஊரில் இட்லி கடை வச்சு ரன் பண்ணுறது தான் சொர்க்கம் நினச்சா இதுவே சொர்க்கம், காரு பங்களா அதான் சொர்க்கம் நினச்சா அது சொர்க்கம், நம்ம எதை நினைக்கமோ அதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு தனுஷ்கிட்ட புரிய வைப்பாங்க. ஆனால் தனுஷ் அதை விரும்ப மாட்டார். வெளிநாடு போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பார். வெளிநாடு கிளம்பிடுவார். அவர் வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்த்து அங்கேயே கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஊருக்கு சரியாக வந்து போய் இருக்க மாட்டார். அவர் கல்யாணத்துக்கு அப்பா அம்மாவை கூப்பிடுவார். ஆனால் எங்களால் அங்கே வர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி தனுஷோட அப்பா அம்மா சொல்லிடுவாங்க. கல்யாண டயத்தில் தனுஷோட அப்பா இறக்குற மாதிரி ஆயிரும். அதனால் அவர் ஊருக்கு ரிட்டர்ன் வருவார். வந்த இடத்துல கொஞ்ச நாள்லேயே தனுஷோட அம்மாவும் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இருக்கும்போது தான் அவங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல, அவங்க இறந்த பிறவாது இந்த இட்லி கடையும் இந்த ஊர்லேயும் நம்ம வாழும் அப்படின்னு சொல்லி தனுஷ் முடிவு பண்ணுவார். சிட்டி லைஃப்பை பாதியில் விட்டுட்டு வந்திருப்பார். சொந்த ஊரில் லைஃப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கு அப்படிங்கிறதான் இந்த இட்லி கடை படத்தோட கதை. இந்த இட்லி கடை படம் பார்க்கும்போது எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா அத்தை பண்ணுற இட்லியை விட எங்கள் அப்பாச்சி பண்ணுற இட்லி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட கைப்பக்குவம் எங்கள் வீட்டில் யார் செஞ்சாலும் வராது. அந்த விஷயத்தை இட்லி சாப்பிடும் போதெல்லாம் எங்கள் அம்மா கிட்டேயோ எங்கள் அத்தா கிட்டேயோ சொல்வது உண்டு. அதெல்லாம் நினைவுபடுத்துகிற மாதிரி நமக்கு அமைஞ்சுது. படத்தில் பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவை பற்றி பார்த்துருவோம். படத்தில் எல்லா ஆக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுத்த ரோலை கச்சிதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாரும் அந்தளவுக்கு விரும்பி நடிச்சிருக்காங்க. அது இந்த படத்துக்கு மேலே பாசிட்டிவாக அமைஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பாசிட்டிவ் தாங்க. படத்தில் ஒரு சீன் கூட போர் அடிக்கலை அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே நம்மளை கண்கலங்கவும் வச்சிடுறாரு, சிரிக்கவும் வச்சிடுறாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட் வர்ற மாதிரியும் அமைஞ்சிருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆல்மோஸ்ட் படம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல் பாசிட்டிவ் தான். ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ். அவர் எப்பேற்பட்ட படம் கொடுத்தாலும் கச்சிதமாக மியூசிக் போட்டு கொடுத்துட்றாரு. அவருக்குள்ள ஒரு தனித்திறமை இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் நெகட்டிவ் அப்படின்னா என்னென்னா, செகண்ட் ஹாஃபே நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் 3 சீன் தான் ரசிக்கும்படி இருந்துச்சு. அதில் ஒரு சாங்கு, கிளைமேக்ஸ் சீனு, இடையில ஒரு சீன், மிச்சப்படி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக போரிங் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வைக்காமல் மூவி போய் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கலாம். 80+ கண்டென்ட்டோ ரத்த காட்சிகளோ படத்தில் கண்டிப்பாக கிடையாது. ரேட்டிங்ஸ் இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படின்னா 10க்கு 7 மார்க் கொடுக்கலாம். அதுக்கான எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த இட்லி கடை. ஓகே, ரிவ்யூ பை ரமேஷ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய குறைகளை கமெண்ட்டில் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.